எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் முயற்சியின் கூறி நீடித்தால் கம்னு செய்ய வேண்டும் என்று தலைமையோடு கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கடவுளை படுத்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா ஹீரோ எந்திரிச்சிட்டா என்ன கனவு, கன்றாவியான கனவு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. நீ புலம்புறதெல்லாம் நான் கேட்டான், நீ ஒன்றும் உருட்டு வாயா. இப்போ லேடிஸ்ன்றியடா உட்காலி கனவுல கூட லேடிஸ்ன்றியா சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான், அந்த ஹீரோயினை தெரிஞ்சான்னு சொல்லிட்டு இருந்தால. அதை கேட்டுட்டு டே நீ சொன்னதை பார்த்து நீ உன் கனவுல என்னென்னமோ பண்ணியிருக்கோல, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தலைவன் இல்லை மேனே, அது நம்ம நெக்ஸ்ட் டைம் சொல்லிக்கிறேன் மேனே, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி உன் ஸ்கில் வந்து நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவனா நம்மளோட ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பாட் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கா நம்ம ட்ரான்ஸ்லேட் கூட அப்படி சொல்லிகிட்ருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் கூட நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கா நம்ம டீமன் குயின்னு. நம்மளோட ஒய்ஃப் தான் ஹீரோவோட ஒய்ஃப். ஹீரோயின் வந்து இப்போது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காளோ, எஃபோர்ட் போடுறான். என்னாச்சு, ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேறியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்ன, இப்படி போய் நீ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கி அப்படி சொல்லி கேட்டோடனே குயின் வந்து ஹீரோயின் வந்து இதை சொல்கிறேன் எதுவும் பேசாமல். எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் நான் போன வாட்டி நடந்தது எனக்கு என்ன அதில் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. கண்டுக்காமல் போகிறத பார்த்துட்டு சரி ப்ளீஸ் நான் சொல்கிறது கீழே அப்படி சொல்லி தலைவன் புலம்புறான். அங்கிட்டு பார்த்தா டான்ஸில் இருக்கும் அந்த மேடுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ பேச மாட்டாங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கப்பல்ஸ் நல்ல ஃபைட்டு நடந்துட்டு தான் தெரியுது. சரிக்கிட்டு பார்த்தோன்னா டான்ஸில் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். விடடா அப்படி சொல்லி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணணும். மேடு சொல்கிறான் இதெல்லாம் ஹாப்பியான விஷயந்தான், உனக்குள்ளே ஒரு சண்டல் மோதல் எல்லாமே இருக்குது, லவ்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேடு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லையே அது சொல்லிட்டு சரி வீடியோ எனக்கு தெரியுது, நீ ரொம்ப அவளை நினச்சி நீ வருத்தப்படுற எனக்கு புரியுது, அவளை நினச்சி நீ ரொம்ப ஏங்குற. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் டே பார்த்துல சொன்னேன். நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ஹரியானா வந்து பேட்டில் கிரவுண்டு வந்துட்டோடனே அந்த கமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்ன இந்த யார் பேட்டில்னு சொல்லி கேட்க. இப்போ நம்ம கமெண்ட்மெண்ட்ஸில் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்டு யார் பேட்டில்னால் நம்ம ஹீரோக்கும் அந்த சிவப்பு மண்டகாரன் பிரதருக்கும் தான் ஃபைட்டு. இப்போ யாரோ நடந்து போயிட்டுருக்காங்க, யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணாடி வாங்கி புலம்பிகிட்டு இருக்கான். ஆத்தாடி நெக்ஸ்ட் ரவுண்டு உன்னோட தான்டா, நீ எப்படி ஜெயிக்க போகிறேன்னு தெரியலடா. இதில் வந்து ஒரு பேட்டில் நடக்கும், அந்த பேட்டிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூனிட் வச்சு ஒன்று செலக்ட் பண்ணி டாப் ஒன்று கொண்டு போவாங்க. அப்படியா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா மேனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒன்றை நினச்சி எனக்கு கவலை இல்லை. அடுத்து நீ போன கொஞ்ச நேரத்தில் என்னையும் கூப்பிடுவாங்க, எனக்கு அதுதான்டா அலைய பிடிக்குது. சரி விட்றா பார்த்துக்கலாம்டா, எதாக இருந்தாலும் அடிச்சு நவுத்திடலாம்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். கிட்ட பார்த்து எல்லோரும் அந்த இதுலேருந்து பார்த்துட்ருக்காங்க, இந்த கிளாஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கிட்ட பார்த்தா பஞ்சு வாங்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோ தானே பேட்டில் பண்ண போகிறான், ஹீரோ எப்படி பேட்டில் பண்ண போகிறான்னு பார்த்து அது ஆர்வமாக பார்த்துட்ருக்கா. பார்த்துட்ருக்கும்போது எங்கிட்ட எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. கில்லர்ஸ், அந்த அசாசின்னு, அந்த சிவப்பு மண்டக்காரனோட பிரதர்ஸ் இந்த 2 பேர் அந்த சிவப்பு மண்டக்காரன் அவனோட பிரதரு, இன்னொரு பிரதர் தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட போகிறான். ட்ரான்ஸ்லேட் ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். சரி பேட்டில் பிகைன் அப்படி சொல்லிவிட்டு தலைவர் வந்து சொல்லிட்டான். சொல்லி அடுத்த 1 செகண்ட்லேயே முடிஞ்சு வச்சு இந்த கிளாஸ்லேருந்து வந்துட்டான் நம்மளோட ஈக்குவல் அந்த நடு தம்பி பிரதர் வந்து இந்த சிவப்பு மண்டையனோட பிரதர் வந்துட்டான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறான். ஹீரோ அந்த தடியோடு வரான், தடி வச்சு திருத்த போகிறான் தலைவி அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் கோலோடு வரான் தலைவி என்ட்ரி. இந்த ஷூட்டோட சூப்பர் தலைவன் வேறு லெவலில் தான் இருக்கேன் ஹீரோ. கிட்ட பார்த்தா என்னது தலைவன் அவுட்ஃபிட்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருக்கேன். வா இப்போ இவங்க ரோலில் எப்படி யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டுருக்கேன். எல்லாம் சீரப் பண்ணுறாங்க, சீரப் இந்த கிட்ஸு புது நியூ கிட்ஸு நம்ம ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னானே, நானும் ஆரம்பிக்க தான் ரெடியாக இருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு. உன்ட்ட நான் கேட்டு முடி வைக்கிறதுக்கு நான் இல்லை. அப்படி டெரராக நம்ம பேசுகிறான் ஹீரோ. நானே மிரண்டு போயிட்டேன். ஹீரோ கடுப்பில் இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவன் ஸ்லேம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன ஸ்லேம்னா அது
நெருப்பு ஸ்லேமு, அடுத்து இன்னொன்று வந்து டிசால்வ் பண்ணுறது அந்த ஆசிட் ஸ்லேம். அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து கீழே இருக்க மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த கீழே இருக்க வாலை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டான். அதையும் தாண்டி அந்த ஆசிட் வந்து உருக்கிருச்சு. நெருப்பு வந்து அதை பேன் பண்ணுது. நெருப்பு வந்து பேன் பண்ணி அது வெடிக்க வைக்குது. அதோட சொல்லி முடிஞ்சான்னு சொல்லி பார்க்க திடீர்னு பார்த்தா இது ஒரு சாக்கு. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மிரட்டி விட்டே அந்த தலைவன் அந்த சைடு கேப்பில் வந்து அவனோட க்ரியேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஒரு கார் மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டான். வெப்பன் கார்ஸ் அதை வச்சு தலைவன் சுட ஆரம்பிச்சிட்டான். விடாமல் சுட ஆரம்பிச்சிட்டான். விடாத கருப்பு சுட்டுட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு மரணத்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டான் தலைவன். சுட அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவனோட ஸ்லேம் பவர் யூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணாலும் அந்த பிளாஸ்ட் ஆகி என்னாச்சு டேமேஜ் ஆகிருக்குமானோ ஆர்வம் பார்த்தா தலைவன் சுட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ எதுவுமே பார்க்கவே விடக்கூடாது, அவனை மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டோன்னு சொல்லி மாற்றுக்கட்டில் சுட்டுக்கிட்டே போகிறான் தலைவன். சுட்டுக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல வெடி வேப்பு அதிகமாக போகுது. அடுத்து லாஸ்ட்டு பவர்ஃபுல் அட்டாக்கு அந்த பட்டன் அமுக்கி விட்டோன்னே அந்த லான்ச்சர் ரெடி ஆகுது. கிட்ட பார்த்தா அந்த ஸ்லைம் வந்து இப்படி உருகி மெல்ட் ஆகுது. ஐஸ்கிரீம் எப்படி நெருப்பு போட்டால் மெல்ட் ஆகும் அவ்வளோ சீக்கிரமான நான் தோல்த்திருவேன். நீ நினைக்கிறது தப்பு தங்கம், இப்போ பாரு என்னோடய பவரைன்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம சிவப்பு வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி பவர்ஃபுல் வேவ் மாதிரி அனுப்பி போடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த 18 அட்டாக் மோட ஆன் பண்ணி விட்டான். எல்லோ கலர் பட்டன் அமுக்கினோடனே அந்த ஒரு கவசம் மாதிரி ஏதோ ஒரு கொடூரமான மெட்டல்ஸ் வந்துருச்சு. வந்தோடனே அதை ஒரு பேரியர் மாதிரியே ஃபுல்லாக தடுத்துட்டு அதோட அவுட்ஃபிட்டே வேறு மாதிரி இருக்குது. தலைவன் உள்ளே இருக்கான். இப்போ பாரு என்றொருத்தரை தாண்டத்தைன்னு சொல்லிட்டு தலைவன் சட்டான் போய் அந்த ஸ்லேமை குத்தி உடைக்க போகிறான்னு நினச்சிட்டு இருந்தா. சட்டான் இங்கிட்ட பார்த்தா நம்ம இவனுக்கு என்னடா நடக்குது, இப்படி ஓப்பன் மாதிரி இருந்துச்சு, இப்போ ஏதோ க்ளோஸ்டு இது மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, இதெல்லாம் என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியாடா ஹீரோ அப்படின்னு கேட்க, எங்கிட்ட பார்த்தா அந்த ஸ்லேம் வந்து அப்படி கொஞ்சமாக ஸ்லோவாகுது. என்னடா நடக்குது, இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது போல், இதோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் நான் எப்படி தப்பிக்கணும்னு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்னை வந்து அவன் வெளியில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான், சரியான நேரத்தில் வெளியில் வைக்கிறான்னு ட்ரை பண்ணுறான் போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு போக நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு பேக் அடித்தோடனே அந்த மிஷின் வந்து அவனை போய் சுருங்கி அந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனோடனே அவங்க வில்ல என்ன நினச்சேன் ஒன்றும் தெரியல. அவ்வளோதான், பேட்டில் ஃபினிஷ்ன்னு சொல்லி தலைவன் எப்படி கெத்தாக நின்றுட்டுருக்க எல்லோரும் சீரப் பண்ணுறாங்க. சூப்பர். இந்த மேஜிக் இந்த ட்ராயிங் கிளாஸ் கீழே இருக்கிற ஹீரோ வந்து பெஸ்ட்டு தான் சொல்லிட்டு எல்லாரும் சீரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு பார்த்து ஓ வாழ்கவே அப்படி சொல்லி கஷ்ட ஆரம்பிக்க நம்ம தலைவன் கையை தூக்கி இந்த கோடை காட்டிட்டு அவ்வளோதான் பேட்டில் முடிஞ்சான். அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு. என்னோடய ஸ்டூடெண்ட் தான். தேங்க்யூ, உங்கள் பாராட்டுக்கெல்லாம் நன்றி. இதை பார்த்தா நல்லா தான் ஃபைட் பண்ணான். 5 மைண்டு மிரண்டு போயிட்டான். சூப்பர் ராமனே. அங்கிட்டு பார்த்தா கண்ணாடி வேரில் விழுறா. திட்டின்னு பார்த்தா யாரும் கழுத்து பிடிக்கிறாங்க. அந்த ஸ்லீம் தான். அவ்வளோ சீக்கிரமாடா நான் தோக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உள்ளே இருந்து கத்துறான். என்ன ஸ்லீமுக்குள்ளே அவன் வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவன் முன்னாடியே கெஸ் பண்ணனால தான் அவனோட ஸ்லீமை வந்து அவனோட ஃபுல் பாடியை கவர் பண்ணிட்டான். அட்டாக் பண்ண போல நான் அவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டேன் செல்லம், ஒன்றும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிக்க ஹீரோ என்ன பண்ண போகிறான்னு ஒன்றும் தெரியாமல் அவனோட இந்த ரெட் மோடை ஆக்டிவேட் பண்ணுறான். ரெட் மோடை ஆக்டிவேட் அந்த கிறிஸ்டல் வந்து ஃபயரை ப்ரொடியூஸ் பண்ணி அவன் இப்போ இப்போதைக்கு அவனோட கழுத்து நெரிச்சிருக்கிறது வெடி வைக்கணுக்கு அதில் ஃபயர் வைக்கிறான். ஃபயர் வச்சோடனே அதை எரிஞ்சு அதோட இது டிஸ்கனெக்ட் ஆகினோடனே இப்போ அவனால் அட்டாக் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஈஸியாக தலைவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவனோட ஒன்று கழுத்தில் மாட்டினதை ஈஸியாக அப்படியே எடுத்து கீழே போட்டு ஃபயர் பண்ணி விட்டான். அது அப்படியே எரிஞ்சு சாம்பலை கொப்பளிச்சமாக வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு. தப்பிச்சிட்டான்டா அப்படி சொல்லிட்டு கிட்ட பார்த்தா இவன் விருப்பில் இருக்கான். என்னால் முடியல, என்னான்னு நீ புரிய வச்சுட்ட. நானும் சாதாரணமாக நினைக்க மாட்டேன். நீ பண்ணது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நீ தான் நீங்கள் வேனில் அந்த இதை அனுப்பி விட்டு என்னோடய காயின்ஸை எடுத்து என்னை கடைசியில் எங்களை தள்ளி விட்ட. உன்னை சும்மா ஓட மாட்டேன்டா டே லையரு. இங்கிட்டு பார்த்தா அவன் வெளில வந்து சொல்கிறான்,
எப்படி திரும்பி வந்தேன் பார்த்தா, நீ உன்னோட இதை நிற்பாட்றா போடலாம். ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்துருந்து வெறுப்புலாம் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு 2 ஒரு கான்ஃபிகேஷன் வேகமாக போயிட்டு இங்கே கண்ணாடி வேகம் சொல்கிறான், வேகமாக முடிகிறாமணி அப்படி சொல்லோன்னே. ஏன்னா வெறுப்பாக இருக்கான். வெறுப்பாக இருக்க டைமில் தான் இங்கிட்டு பார்த்தான். இப்போ பாரு என்னோடய ஆட்டத்தைன்னு சொல்லி ஹீரோ ரெடி ஆகிட்டான். ஹீரோ ரெடி ஆனோடனே ஸ்கூலில் எடுக்கிறான். ஸ்கூலில் எடுத்தோடனே இந்த கல் வருது. கல் சமன் ஆனோடனே என்ன இன்றைக்கி எதை சமன் பண்ண போகிறான் நான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க டைமில் தான் ஒரு பெரிய இன்ட்ரு அனுபவமே கிடச்சிச்சு. என்னதுன்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளேயும் அவன் அட்டாக் பண்ண போயிட்டான். வெளில சப்பு மண்டை வேகமாக அட்டாக் பண்ண போகலாம். அந்த கல்லை அட்டாக் பண்ணுறான். கல் அட்டாக் பண்ணி என்ன ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதான்னு பார்த்தா அந்த கல் டெஸ்டாய் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சமன் பண்ணுறக்குள்ளே கல் டெஸ்ட் ஆகினோடனே தலைமை பறந்துட்டான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து இது சரிப்பட்டு வராது, வேறு மாதிரி தான் பண்ணி ஆகணும், இவனை தப்பிக்கணுன்னா நம்மளோட கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறான். என்னடா சர்க்கிள்னு பார்த்தா சர்க்கிள் யூஸ் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி உருவாக்குறான். சரி உன்னை அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உன்னை தப்பிக்க வைப்பான்டா சொல்லிட்டு அந்த சிவப்பு மண்டக்காரன் டக்குன்னு அட்டாக் பண்ணுறான். சடான் அட்டாக் பண்ண உன்னால் தப்பிக்க முடியாது, இந்த டைம் உன்னைய சோழியை முடிச்சு விட்டுறேன்டா தங்கம் அப்படி சொல்லிட்டு முழுசாக சுருகிறான். செத்து போடான்னு சொல்லி செத்து போன்னு சொல்லிட்டு என்ன டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கற்று அந்த சொட்டமல்ல டீச்சர் இது நல்லதுக்கே கிடையாதுன்னு சொன்னால் என்ன அவ்வளோதானே எண்டாச்சா சொல்லி நம்ம கிங்கி பார்க்க அங்கிட்டு பார்த்தா ஒரே சாக்கு. உன்னால் தப்பிக்கவே முடியாதா, நீ செத்துருப்படா நேரம் அப்படி சொல்லிட்டு அவன் அதை உடைச்சான். அதில் யாருமே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டான்னா கீழே அண்டர்கிரவுண்ட் மாதிரி நோண்டி தலையை எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகிட்டு சட்டான அங்கிட்ட வந்துட்டான். ஏன்னா இவன் அட்டாக் பண்ணுற ஷாக்கில் அந்த பேரியரை உருவாக்கணுன்னே இவன் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அதில் போனோடனே ஈஸியாக தலையை வந்து அந்த டிசைனை போட்டு டக்கு கீழே வந்து மேலே வந்துட்டான். ஆத்தா என் கதை ஒவ்வொரு லட்சம்லாம் இங்கிட்டு இருக்கேன் என்னைய பாரு இங்கே பாருன்னு சொன்னே சட் தப்பிச்சிட்டியான். இரவனை ஓட்ட மாட்டேன்டா சொல்லி என்ன காண்டில் தான் இருக்கேன். நான் எப்படி எஸ்கேப் பண்ணுறதுமா, நீ அட்டாக் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் அந்த இது மாதிரி பேரியர் மாதிரி யூஸ் பண்ணி டக்குன்னு சட்டானா கீழேருந்து வந்துட்டேன். இப்போ பாரு என்னோடய அட்டாக்குன்னு சொல்லி அவன் இன்னும் கடுப்பாயிட்டான். ஏன்னா வெறுப்பாயிட்டான்ல. இப்போ அதான் கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருந்தால் திடீர்னு தலையை அங்கிட்டு சம்மனானா என்ன செல்லம் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் செல்லம், நீ உன் கதை முடிச்சு செல்லம் சொல்லி நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டான். ஒரு பெரிய பிளான் போட்டான் போல். அவன் ஸ்பெல்லை போட்டு அடுத்த செகண்டு இந்த சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த சர்க்கிள் வந்து அது கீழே போகுது, பல்ஜ் ஆகுது. என்னடா அது என்னமோ நடக்குதே, இது சரியில்லையே. அப்படியே ஒரு பேரியர் மாதிரி உருவாகுது. அவனை மொத்தமாக சீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உள்ளுக்குள்ளே வந்து அதை சடனாக சீல் பண்ணுறக்கு போல் அதுக்குள்ளேயே அதை தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம வெளில என்னென்ன சொல்கிறான்னா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். என்னாச்சு அதுக்குள்ளேயே மூடிக்கிட்டானே, என்ன பண்ண போகிறானே தெரியல. எப்படியாச்சும் இதை தப்பிக்கணுமே சொல்லிட்டு அவன் சுடமொழி எனக்கு தெரியும். அவனோட வெப்பன்ஸ்லாம் ஆக்டிவேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது உடைய மாட்டேங்குது. ஏன்னா இது செல்லம், இது மெட்டல் செல்லம், அதில் உடையாது செல்லம், அது அவ்வளோ சீக்கிரமாக அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்க கிட்ட பார்த்தா ஓட மாட்டான்டா. அவன் வெறி கொண்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கான். வாடா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் சொல்லி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.